நமக்கு சொந்த தாய் திருநாடாகும். நமது குருவாக நம்மளுக்கு குருவாக வரக்கூடிய எனக்கு குரு எனக்கு தெரியும். உனக்கு குரு யாரு? எனக்கு குருவு யாரு? மூணு பேர் குரு எனக்கு சொல்றான். அவன் 3 பேருமே இல்ல. இப்ப இன்னைக்கு குரு யாரு? சுத்திமலையை சேர்ந்த பொண்ணு கவுண்டர் ஒண்ணு, சரி, கூடலூரை சேர்ந்த பொன்னுருவி ஒருத்தர், அப்புறம் நம்ம கூலிப்பட்டி சுப்பிரமணியம் ஒருத்தர், அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. கூடலூர் பொன்னுருவியும் துத்திமலைக்கு பொண்ணு கவுண்டர் 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கு சொந்தமா குருவாக வரக்கூடிய எங்களது வாத்தியார் யார் தெரியுமா? தோட்டக்காடு மாத்தான். ஓஹோ, தோட்டக்காடு மாது. இன்னைக்கு சம்பளம் தர வாத்தியார் யாரு? இன்னைக்கு சம்பளம் தர வாத்தியார் பேர் ஐயா உட்கார்ந்து இருக்கிறார் சேர்ல. நம்மளுக்கு 15 பேருக்கு வாத்தியார் யாரு? 15 பேருக்கு இவர்தான் வாத்தியார். இன்னைக்கு அவர் வாத்தியாரு. இவரு கையில இருந்து அங்க போனாதான் அவங்க வாத்தியாரு. அது வரைக்கும் அவங்க யாரு? அவங்க யாரு? நாடக வாத்தியாரு தோட்டக்காட்டு மாது. அப்புறம் என்ன அம்மன் கோயில்பட்டி ராமூர்த்தி வாத்தியாரு, நல்லூர் மாது வாத்தியாரு, அம்மன் கோட்டை அம்மன் கோட்டை சொல்றா. அம்மன் கோயில் பற்றி நமது வாத்தியராக வழங்கக்கூடிய ராமூர்த்தி வாத்தியார் அவர்கள். ராமமூர்த்தி வாத்தியார். ஆனால் தோட்டக்காட்டு வாத்தியார் அவர்கள். ஆனால் உலகத்துக்கு வச்சு பேரும் புகழும் பெற்ற நமது குருவாக வரக்கூடிய தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் சிவாஜி விட மிச்சமான பேர் பெற்ற யார்? பெரியமாது வாத்தியார் அவர்கள். ஆனால் மூவர்களும் சேர்ந்து நமக்கு குருவாக வழங்கப்படுகிறார். இருந்தாலும் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நமக்கு 15 பேருக்கு தாய் தந்தை யார்? 15 பேருக்கு தாய் தந்தை யார்? எனக்கு அப்பா அம்மா ஒண்ணு இருக்கிறாங்க. கூத்தாடுறதுக்கு அப்பா அம்மா யாரு? நீ 40-50 வருஷம் கூட கூத்தாடி இருப்ப. இது எங்க வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுக்குறேன். தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியாம இருக்கிற கூத்து கொண்டா. இந்த நோட்டுறதுக்கு தான் நான் வேஷம் கொடுக்கலன்னு அழுதுகிட்டு இருந்தியா உள்ள. அம்மா வேறா அப்பா அம்மா யார் தெரியுமா? முதலாக யார்? மத்தாளுகார் நம்மளுக்கு அப்பா. அப்படியா? நல்லா இருக்கா? வீட்டுக்கு என்னைக்கு போனா நம்மளுக்கு தாயா வரக்கூடிய யார்? அதே புழுத அப்பா அம்மா 2 பேரும் நல்லா இருந்தா தான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஓஹோ, உண்மையா பையா? அப்பா அம்மா நல்லா இருக்கிறவன் வீட்லயே பிள்ளைங்க 2 ஒன்று சரியில்லாம இருக்குது. இருந்தாலும் நிறையாவே சரியில்லை. இருந்தாலும் நம்மளுக்கு அப்பா அம்மா வளரக்கூடிய இருவருக்கும் முதல் வணக்கம். வணக்கம். அப்படி இருந்தாலும் உலகத்திலே எத்தனையோ நாடகம், நாட்டியம், சிவாஜி, எம்ஜிஆர், நமது குருவாக வரக்கூடிய பெரிய மாது வாத்தியார் அவர்கள் எத்தனையோ குருவாக வரக்கூடிய இந்த நாடு சபையில் ஆடி இருக்கலாம், பாடி இருக்கலாம். அவரை விட பெரியவர்கள் நம்பல. இருந்தாலும் நீயும் நானும் ஆடுவது பாடுவோம் ஒரு ஜான் வயசுக்கு. ஆமா. ஆனால் நீ நான் ஒரு தவறு செய்திருந்த போதிலும் 10 மாதம் முன்னால் வயிற்றில் பிறந்த பாலகன் ஒரு தவறு செய்து விட்டார். எவ்வாறு மன்னிக்கின்றாரோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் சம்பளம் 50,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்தாலும் அது நம்ம வீட்டுல போய் செலவு பண்ணிடுவோம். 50,000 கையில கொடுத்தாலும் நேரா மேட்டூர் பஸ் ஏறானாக்கா நம்ம மேச்சேரியில இறங்கி கோட்டை குடிச்சுட்டு புளியா மரத்தை கட்டி கிடக்கிறோம். எங்க போய் அது கூட செலவு பண்ணிடுவோம். வயிறார சாப்பாடு போடுறதுதான் சம்பளம் பெருசல்ல, நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஆமா, பஜாரே கணக்கு போடாதீங்க. காலையில போட்டு ஆடி போட்டுடலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று சொல்லி வயிறார சாப்பாடு போட்டார்களே, அவர் பெயர் என்ன? உனத்தியா தெரியல இல்ல. நான் கடைசியா வருத்தம் கடைசியா மிச்சம் மீதி இருந்தது கூட வலிச்சு போட்டு
வயிறார எங்க இது மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டேன் கேட்டுட்டு வர வேண்டியது இல்லையே. என் புத்தி மந்திரி அல்லவா ஏன்னா சோறு திங்கிற இடத்துலயுமா புத்தி மந்திரி? நான் தனியா ஒருத்த கொடுத்து தான் வந்தேன் அண்ணமலைத்த அம்மையின் பெயர் சந்திரா. சந்திரா அம்மா அவர்கள் மீதி யாரு? சந்திரா தான். மீதி யாரு? சந்திராவுடைய குடும்பத்தார்கள். ஆனால் உண்மையிலே எங்கெங்கே போயிருக்கிறோம். ஆனா இது மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லி வயிறாக சாப்பாடு போட்டதில்ல. இருந்தாலும் அவங்க குடும்பம் எங்க சென்றாலும் எந்த நோய் நொடியோ அண்டாமல் இந்த ஆயா புண்ணியத்துல வனபத்திரகால புண்ணியத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். இருந்தாலும் இந்த நாடகத்தை அறுவடை செய்திருக்கின்றோம். சொல்லாத ஏன்னா எல்லா ஊர்லயும் சோறு போடல, இந்த ஊர்ல மட்டும் தான் சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ப யாராவது பக்கத்து ஊர்ல கூட்டு வந்துருந்தாங்க. அப்ப நாங்க சோறு போடாம என்ன பண்ணுவேன்? இருந்தாலும் அண்ணன் போஜனம் அமுதலிதான். இந்த மாதிரி சாப்பாடு இல்லையா? அதோட மட்டும் வச்சுக்கா. ஏடா அடியா நீ என்ன சொன்ன? பாருங்க 2 தோசை மேல சாப்பிடாதீங்க, ஆம்லெட் கேட்காதீங்க அப்படி சொன்னாலே தோசை தின்னு நீங்க வந்து குடிச்சிட்டு படுத்துட்டீங்கன்னா ஊருக்காரங்க அப்புறம் பசியோட இருந்தா தான் தூக்கம் வராது. ஒரே ஆம்லெட் வாங்கி தரல இவன் அப்புறம் வார்த்தை முடியுமா? இவன் தொண்டர்கள்லாம் செத்துக்குன்னா ஆம்லெட் ஆப்பா எடுத்துட்டு இந்த ஊர் பேர் என்ன? சரிங்களா? ஒரு தர்மம் சொல்லுவாங்க. இருந்தாலும் மகாபாரத்திலே ஒரு பகுதியாக நாடக நாடக பெயர் என்ன? அதுவும் என்னன்னு கேட்டுக்கிட்டே உங்க ஆயாக்காரியோட பேசுறாங்க. ஏனென்றால் நீதான் புத்தி மந்திரி. புத்தி மந்திரினாங்க நான் மட்டும் தானே சம்பளம் வாங்கினேன். நீ எல்லாம் என்ன கூதிகளை வாங்குறீங்க காலையில? எனக்கு மந்திரி நீ தானே. உனக்கு நான் எப்ப மந்திரின்னு சொன்னேன்? எஸ்ட் 2000 வாங்குறல. 2000 புடிச்சு கொடுத்தா வேற வேலை பார்ப்பீங்க. சொல்றா நாடக பெயர் என்ன? நாடகத்துக்கு பேர் தெருக்கூத்து. தெருக்கூத்து. பேர் என்ன? அதையா தெருக்கூத்து. அதுல ஒரு பாட்டு பாடு. அதுல ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடணும்? அந்த தெருக்கூத்து தான். தம்பிக்கு தடிகொன் சட்டீரம், தம்பிக்கு தடிகொன் சட்டீரம், இந்த தாயாளி மவளுக்கு தொலைவஞ்சா. என்னமோ பேச மட்டும் வேணும், ஒரு சம்மதி அடிக்கூடாதுன்னு பார்த்தா என்னடா மறைய நம்ம ஓவரா போற அந்த கூட தெரியாம வந்துட்டான். ஏனென்றால் பாஞ்சாலி குறவஞ்சி என்று நாடகம். நான் யார்? நான் யார்? யாரு? பேர் என்ன? ஊர் என்ன? நான் உன்னை கூப்பிடும் போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்?
என்னை 10 மாதம் 3 நாள் நீங்க தாய் தந்தை யார் தெரியுமா? 10 மாதம் தான் சுமந்தி பேரு பீமசேனன். ஆமா நான் ஏன் உங்களை தேடி ஓடி வந்தேன்? ஏய், ஏய், அண்ணனாகிய 10 மாதம் 3 நாள் நீங்க தாய் தந்தையோ உள்ள போயிட்டா. வா, என் தாயோ குன்னமாதேவி, என் தந்தையாரோ பாண்டு மன்னன். அப்படியாக இருந்தாலும் ஏய், ஏதோ காரணமாக என் அண்ணனை அழைத்திருக்கிறார். புறப்பட போய் பார்ப்போம்.